முதலாவது கேள்வியாக எம்மாத்த கமியை சேர்ந்த சகோதரர் மஷாரிக் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறாரு. இஸ்லாமிய வங்கி முறை நடைமுறையில் இருக்கின்றன, வட்டி வங்கிகளும் இவ்வாறு நடைமுறையில் இருக்கின்றன, இவற்றுடன் நாம் தொடர்பு வைக்கலாமா என்று ஒரு கேள்வி. அதே போன்று இன்னும் ஒரு சகோதரர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அவருடைய பேர் குறிப்பிடல, ஆனா அவர் கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, அமானா வங்கியில் வீட்டு கடன் திட்டம் ஹராமா, அதில் வட்டி உள்ளதா என்று கேட்டிருக்கிறார். அப்ப இந்த ரெண்டு கேள்விகளும் ஒரே அடிப்படையில் அமைந்த கேள்விகள் என்பதனால இந்த கேள்விக்கு நாங்கள் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலிருந்து நாம் பதில்களை வழங்குவதற்காக இது சம்பந்தமாக மீண்டும் ஒரு முறை இந்த இஸ்லாமிய வங்கி முறைகள் என்று நடைமுறையில் இருக்கக்கூடிய வங்கி முறைகள், ஷரியத் வங்கிகளாக அழைக்கப்படுகின்ற வங்கி முறைகள் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு உட்பட்டதா, வட்டியுடன் தொடர்புள்ள ஒரு நிலையில் இருக்கிறதா அல்லது வட்டி இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து பார்க்கின்ற நேரத்துல அது சம்பந்தமா பலவிதமான செய்திகளை நாம் தெரிந்து கொள்கிறோம். முதலாவதாக இஸ்லாமிய வங்கி முறை என்ற பெயர்ல இலங்கையில இயங்கக்கூடிய ஒரே ஒரு வங்கி தான் இருக்குது, அது அமானா வங்கி என்று சொல்லி முஸ்லிம்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்துல இஸ்லாமிய வங்கி முறை என்ற பெயர்ல ட்ரெடிஷனலாக இயங்கக்கூடிய பாரம்பரியமாக இயங்கக்கூடிய வங்கி முறைகள்ல ஒரு சில வங்கிகள் அவர்களில் இஸ்லாமிய ஷரியத் என்ற ஒரு பிரிவை தனியாக பிரித்து வைத்து அதிலும் இந்த இஸ்லாமிய வங்கி முறை என்ற பெயரில் ஒரு முறையை கையாளுகிறார்கள். அப்படி பலவிதமான வங்கிகள், ஷரியத் வங்கிகள் நடைமுறையில தவிர்த்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர்களும் முஸ்லிம்களுடைய கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு அதிகமான முஸ்லிம்கள் இருப்பதனால, குறிப்பாக வியாபாரத்துல கூடுதலான ஒரு பங்களிப்பு செலுத்தக்கூடிய சாரராக இருப்பதனால அந்த ட்ரெடிஷனல் பாரம்பரிய வங்கிகளும் அவர்கள் இந்த இஸ்லாமிய ஷரியத் பிரிவு என்ற பெயரில் ஒரு தனியாக ஒரு பிரிவை துவங்குவதற்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பேங்க் ஆஃப் சிலோன் என்று சொல்லக்கூடிய வங்கி பிஓசி அந்நூர் என்ற பெயர்ல ஒரு ஷரியா பிரிவு ஒன்றும், கொமர்ஷியல் பேங்க் ஆஃப் சிலோன் என்ற பெயர்ல இயங்கக்கூடிய வங்கி அல் அத்லா இஸ்லாமிக் பேங்கிங் யூனிட் என்ற பெயர்லையும், ஹட்டன் நேஷனல் பேங்க் என்ற பெயர்ல இயங்கக்கூடிய வங்கி அல் நஜா இஸ்லாமிக் பேங்க் யூனிட் என்ற பெயரிலும், பீப்பிள்ஸ் பேங்க் என்ற வங்கி முபாரபா சேவிங் என்ற பெயர்ல ஒரு குறிப்பிட்ட இஸ்லாமிய ஷரியத் என்ற பெயர்ல ஒரு வங்கி முறை ஒன்றை நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். இந்த வங்கி முறைகள் இஸ்லாத்துக்கு உட்பட்டதா, இஸ்லாமிய பெயர்ல இயங்கக்கூடிய அமானா வங்கி என்ற அந்த வங்கி இஸ்லாத்துக்கு உட்பட்டதா, அல்லது பாரம்பரிய வங்கிகள் என்று இயங்கக்கூடிய வங்கிகள் இஸ்லாமிய ஷரியத் பிரிவென்று நடைமுறைப்படுத்தக்கூடிய இந்த வங்கி முறை இஸ்லாத்துக்கு உட்பட்டதா, வட்டியுடன் சம்பந்தப்பட்டதா இல்லையா என்பதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஆனா இந்த இஸ்லாமிய வங்கிகளை நாம் ஆய்வு செய்து பார்க்கின்ற நேரத்துல பெரும்பாலான நவீன காலத்துக்கு உட்பட்ட விதத்துல பலவிதமான வியாபார நுணுக்கங்களை கையாண்டு அவர்கள் இஸ்லாமிய வங்கி முறை என்ற ஒரு நடைமுறையை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். முலாரபா என்ற பெயர்ல கூட்டு பங்காண்மை என்ற பெயரிலும், முஷாரக்கா என்று கூட்டு பங்குடைமை என்ற பெயரிலும், வீட்டு முஷாரக்கா முறைமை டிமினிஷிங் முஷாரக்கா என்ற பெயரில் ஒன்றையும், அதே போன்று முராபகா லாபத்தை தெரியப்படுத்தி விற்றல் என்ற முறை, முசாவமா சாதாரண வியாபாரம், இஜாரா வாடகை சேவை, அதே போன்று வைப்புகள் சேவிங் அக்கவுண்ட்களை வச்சு நடைமுறைப்படுத்துவது, பை உல் முஅஜ்ஜல் தவணை அடிப்படையிலான கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கை, சலம் என்று சொல்லக்கூடிய முற்பண கொடுப்பனவு வியாபாரம், ரஹன் என்று சொல்லக்கூடிய அடகு சேவை என்றும், கருள் என்று சொல்லக்கூடிய கடன் கொடுக்கல் வாங்கல் என்ற பெயர்ல பலவிதமான கொடுக்கல் வாங்கல் முறைகளை ஏற்கனவே ட்ரெடிஷனலாக இயங்கக்கூடிய பாரம்பரியமாக இயங்கக்கூடிய வங்கி முறைகள்ல எதை நடைமுறையில வச்சிருக்கிறாங்களோ அந்த முறைகளையே ஒரு சில மாற்றங்களுக்கு உட்படுத்தி இவர்களும் இஸ்லாமிய அரபு பெயர்களை முன்வைத்து வங்கி முறை ஒன்றை நடைமுறைப்படுத்தி வர்றாங்க. இதுல மார்க்கத்துக்கு உட்பட்ட விஷயம் எது, மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம் எது என்றதை நாங்கள் நுணுக்கமாக ஆய்வு செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னா உங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த வங்கி முறை என்பதை உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தது யூதர்கள் தான். யூதர்களை பொறுத்தளவுல அவர்கள் பெரும்பாலும் வட்டியுடன் தொடர்பான வட்டியோட பொருளாதாரத்தை இயக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தவர்கள் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வும் திருக்குர்ஆன்ல சூரத்துன் நிசால 4வது அத்தியாயத்துல 161வது வசனத்துல சொல்லும் போது, யூதர்கள் செய்த அநீதியின் காரணமாக அவர்களுக்கு நாம் அனுமதித்திருந்த
ஹலாலானவற்றையும் நாம் அவர்களுக்கு தடை விதித்தோம். என்ன வரம்பு மீறுறாங்க, அதனால தடை விதித்தோம். கசீரா, அவர்கள் அநியாயம் செஞ்சது மட்டுமல்லாமல் அவர்கள் அல்லாஹ்வின் பாதையிலே பெருமளவு மக்களை தடுத்து கொண்டிருந்தார்கள். அதே போன்று அவர்களுக்கு ஹலாலானது ஹராமாக ஆக்குவதற்கு எது காரணம் என்று சொன்னா ரிபா, அவர்கள் வட்டியை பொருளாதாரமாக அறிமுகப்படுத்தி அதன் மூலம் உண்டார்கள். வகது நுஹு அன்ஹு, அதை அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்த நிலையிலும் அநியாயமான முறையில் மக்களுடைய பொருளாதாரத்தை அவர்கள் உண்டு கழித்தார்கள். இதனால அதாபன் அலீமா, இவர்கள்ல யாரு காஃபிர்களோ அவர்களுக்கு நாம் கடுமையான நோவினை செய்யக்கூடிய வேதனையை தயாரித்திருக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்ப யூதர்கள் அல்லாஹ்வினால் சபிக்கப்படுவதற்கும் யூதர்கள் தண்டனைக்குரியவர்களாக ஆக்கப்படுவதற்கும் அடிப்படையான காரணமே வட்டியுடன் அவர்கள் பொருளாதார தொடர்பை வைத்திருந்ததுதான். உலகத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அவங்க வட்டியோடு தான் இருந்தாங்க. அந்த வட்டி பொருளாதாரம் வியாபாரத்துக்கு ஒப்பிட்டு வியாபாரமும் வட்டியும் ஒன்றுதான் என்று வாதிட்டார்கள். வியாபாரத்துக்கும் வட்டிக்கும் உள்ள ஒரு சிறிய நுணுக்கத்தை கூட அவர்கள் சரியான முறையில் புரிந்திருந்தாலும் வேண்டுமென்றே மனமுரண்டாக வியாபாரமே வட்டி போலதான் என்று சொல்ற அளவுக்கு அவர்கள் விதண்டாவாதம் புரிந்தார்கள். அல்லாஹ் அதை பற்றியும் அல் குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துல 275வது வசனத்துல சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, காலு இன்னமல் பைஅ மிஸ்லு ரிபா, வியாபாரம் என்றாலே வட்டிதான், வட்டி போலதான் என்று அவர்கள் சொன்னார்கள். வஅஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரம ரிபா, அல்லாஹ் வட்டியை தடை செய்கிறான், வியாபாரத்தை அனுமதிக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்ப வட்டிக்கும் வியாபாரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ரெண்டு ஒன்று மாதிரி விளங்கும். வட்டியில என்ன நடக்கும், ஒருவர் கடன் எடுக்கிறாரு, அந்த கடனை திருப்பி தரும் போது அவர் அதுக்கு கூடுதலான ஒரு பணத்தை கொடுப்பாரு. அப்ப 1000 ரூபாய் ஒருத்தருக்கு கடன் கொடுத்தா அவர் திருப்பி தரும் போது 1100 ரூபாய் தரணும். இந்த 100 ரூபாய் வட்டி. 1000 ரூபாய் பொருளாதாரம் சொந்தக்காரராக இருந்தவர் அந்த கடன் கொடுத்த காரணத்தினால் அவர் 100 ரூபாய் சம்பாதித்து கொண்டார். எனவே 1100 ரூபாய் அவர் பெற்றுக்கொண்டார். இது வியாபாரம் போலதானே. 1000 ரூபாய் ஒரு பொருள் ஒன்று இருக்குது, அதை வித்து 1100 ரூபாய்க்கு வித்து நான் லாபம் அடைகிற மாதிரி, 100 ரூபாய் லாபம் அடைகிற மாதிரி காசை கொடுத்து காசுக்கு லாபம் அடைஞ்சிருக்கிறேன். எனவே இதுல என்ன வித்தியாசம் இருக்குது என்றெல்லாம் அவர்கள் வாதிட்டார்கள். இதுல மேலோட்டமா பார்க்கும் போது அதுல ஈக்குவல் மாதிரி தோன்றலாம். ஈக்குவல் மாதிரி தோற்றம் இருந்ததனாலதான் அதை ஈக்குவல் என்று வாதிட்டார்கள். வட்டியும் வியாபாரமும் ஒன்று என்றும் சொன்னார்கள். ஆனா அல்லாஹ் தஆலா அது ரெண்டும் ரெண்டுன்றான். நுணுக்கமா பாரு, நீ தவணை முறையில கொடுக்கல் வாங்கல் செய்யும் போது, நீ ஒருத்தருக்கு கடன் கொடுக்கும் போது அது கொடுத்ததை தான் நீ என்ன செய்யணும், திருப்பி எடுக்கணும். கூடுதலாக ஒரு கால தாமதத்தை அடிப்படையாக வைத்து நீ லாபத்தை அடைந்தால் அது வட்டி என்கிறான் அல்லாஹ். ஆனா வியாபாரத்தை பொறுத்தளவுல ஒரு சரக்கு இருக்குது, ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளுக்கு நான் கொள்வனவு செய்த அந்த செலவினங்களை கவனத்தில் கொண்டு அதற்கு ஒரு லாபத்தை வைத்து நான் உடனடியாக கைமாத்துகிறேன். உடனடியாக கைமாற்றும் பொழுது அதுக்கு நான் எந்த ஒரு வட்டியையும் வைக்கல, லாபத்தை தான் வச்சிருக்கிறேன். ஒரு காசை கடனுக்கு கொடுத்து காலத்தை தாமதமாக்குற ஒரே காரணத்துக்காக வேண்டி லாபம் உழைப்பதும், ஒரு பொருளை அதற்கு ஒரு லாபத்தை வைத்து விற்று அந்த லாபத்தை அனுபவிப்பதும் என்றது ரெண்டும் ரெண்டாக இருக்கிறது, ஒன்றாக இல்லை. இங்க கடன்ல காசை கொடுக்கிறாய், காசை கொடுத்தது அவனுடைய இயலாமைய கருத்துல கொண்டு அவனுடைய இயலாமைய காரணமாக்கி அதன் மூலம் நீ லாபத்தை சம்பாதித்துக் கொள்கிறாய். ஆனா சரக்க பொறுத்தளவுல ஒருத்தனுடைய இயலாமையை நாங்க பயன்படுத்தல, முடிஞ்சதை தான் அவன் வாங்குறான். எவனுக்கு பர்ச்சேசிங் அபிலிட்டி இருக்குதோ, எவனுக்கு ஒரு பொருளை வாங்குற சக்தி இருக்குதோ அவன் தான் ஒரு பொருளை வாங்குவான். அப்ப எவனுக்கு சக்தி இருக்குதோ அவனிடம் இருந்து ஒரு பொருளை வித்து அதன் மூலம் லாபம் அடைவதை இஸ்லாம் வியாபாரம் என்கிறது. இதை இஸ்லாம் அனுமதிக்கிறது. அப்ப இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. எனவே ரெண்டும் ஒன்றென்று சொல்லாதீங்க என்று அல்லாஹ் தஆலா கடுமையாக கண்டித்து வஅஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரம ரிபா, அல்லாஹ் தஆலா பொருளாதார வியாபாரத்தை ஹலாலாக்கி வட்டியை ஹராமாக்குகிறான் என்று ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி அல்லாஹ் பேசுவதை பார்க்கிறோம். ஆனா இந்த சிறிய நுணுக்கத்தை புரியாமல் அல்லது புரிந்தாலும் நடித்துக் கொண்டு வட்டியை வியாபாரமாக சொல்லக்கூடிய ஒரு நிலை யூதர்களிடம் இருந்தது. அந்த நிலை முஸ்லிம்களிடம் ஏற்படலாமா? ஏற்பட்டால் அது பாரதூரமான குற்றமாக கருதப்படுகிறது. இன்று இஸ்லாமிய வங்கி முறைகள் என்று இயங்கக்கூடிய பெரும்பாலும் எல்லா இந்த ஷரியா பிரிவுகளிலும், எல்லா இஸ்லாமிய ஷரியத் பேங்கிங் யூனிட்களிலும் அடிப்படையான விஷயம் என்னன்னு சொன்னா, தவணை முறை வியாபாரம்
பைஉல் அஜல் என்று சொல்லக்கூடிய தவணை முறை வியாபாரத்தை அடிப்படையாக வைத்துதான் லாபத்தை ஈட்டுகிறார்கள். அதுல லாபம் ஈட்டும் போது வாடகை என்ற பேர்ல லாபத்தை ஈட்டுவாங்க, அல்லது லாபம் என்ற பேர்ல ஆதாயம் பெற்றுக் கொள்வாங்க, அல்லது ஏதாவது ஒருத்தருக்கு கூலிக்கு கொடுத்தேன், ஹயருக்கு கொடுத்தேன் என்ற பேர்ல லாபத்தை ஈட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆனா எதுல அதை செய்யறாங்கன்னு கேட்டா, தவணை முறை வியாபாரத்தில். இஸ்லாம் அடிப்படையாக வட்டி என்று எதை சொல்லுது? இந்த தவணை முறையில் ஒருத்தர் கொடுக்கல் வாங்கல் செய்யும் போது அந்த தவணைக்காக வேண்டி, கால தாமதத்துக்காக வேண்டி, அவர் குறிப்பிட்ட ஒரு கால அவகாசத்தை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி ஒரு பொருளுக்கு விலையை அதிகரித்து கொடுப்பதுதான் இஸ்லாம் வட்டி என்று சொல்கிறது. அப்ப அந்த வட்டி முறைய தவணை முறை வியாபாரம் என்ற பெயர்ல இஸ்லாமிய சரியத்துக்கு உட்பட்டு நாங்கள் செய்கிறோம் என்று யார் அறிவித்தாலும் அது சரியத்துக்கு உட்பட்டதாக ஆகாது. இப்ப உதாரணமாக சொல்வதாக இருந்தா, ஒருத்தர் ஒரு பொருளை விற்கிறாரு. எப்படி விற்கிறாரு? ஒரு போனை விற்கிறாருன்னு வைங்க, 1 லட்சம் ரூபாய் போன் விற்கிறாரு. இவர் ஸ்பாட் கேஷ்ல அந்த போனை விற்கிறதாக இருந்தா 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கஸ்டமர் வாங்குவாரு, இவர் விற்பாரு. ஹலாஸ், வியாபாரம் ஹலாலாக்கப்பட்டது. அதே நேரத்துல இதே போனை 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான போனை ஒருத்தர் இன்னொருத்தருக்கு விற்கிறாரு, தவணை முறையில் விற்கிறார். 1 லட்சம் ரூபாய்க்கே அவர் தவணை முறையில் விட்டால் மார்க்கம் அதை தடுக்காது, தலையிடாது. ஏன்னா அவர் 1 லட்சம் ரூபாயோட போனை 10 மாசத்துல மாதாந்தம் 10,000 வீதம் நீங்கள் காசு செலுத்தி அந்த போனை உங்களுக்கு உடமையாக்கி கொள்ளுங்கள் என்று சொன்னால், நேரடியாக ஸ்பாட் கேஷ்ல உடனுக்குடன் செய்யக்கூடிய வியாபாரத்துல 1 லட்சம் ரூபாய் தான் அவர் காசு கட்டுறாரு. தவணை முறையில 10 தவணைகளுக்கு 10,000 வீதம் அவர் கட்டி எடுத்தாலும் அவர் 1 லட்சம் ரூபாய் தான் அந்த போனுக்கு. இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல மார்க்கெட் வேல்யூ எது இருக்குதோ, சந்தை விலை எதுவாக இருக்கிறதோ அதைத்தான் அவர் கட்டி எடுக்கிறார். இதுல மார்க்கம் எந்த ஒரு பிரச்சனையும் சொல்லாது. தவணையில் செய்தாலும் விலையில் மாற்றம் வரவில்லை. ஆனா எதுல மார்க்கம் தலையிடுதுன்னு சொன்னா, எது மார்க்கம் தடுக்குதுன்னு சொன்னா, தவணை முறையில் செய்யக்கூடிய நேரத்துல ஒரு பொருளுக்குரிய விலையை அதிகரிக்க வைப்பதுதான். இதுலதான் சிக்கல் வருது. இதே போன 1 லட்சம் ரூபாயோட போனை ஒருத்தர் 10 மாத தவணையில் அந்த 10,000 வீதம் காசு செலுத்தி பெற்றுக் கொள்கிறார் என்று சொன்னா, நீங்க 10,000 வீதம் செலுத்தக்கூடாது, 12,000 வீதம் நீங்கள் செலுத்த வேண்டும். 10,000 செலுத்தினா 10 மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வந்துடும், சரியான விலை வந்துருச்சு. ஆனா இப்ப மார்க்கெட் பிரைஸாக 1 லட்சம் ரூபாய்க்கு இருக்கக்கூடிய இதே போனை 10 மாதங்களில் நீங்கள் 12,000 வீதம் தவணைக்கு காசு கட்டி நீங்கள் அதை உடமையாக்கி கொள்ளலாம் என்று சொன்னா, 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான போனை அவர் 1,20,000 ரூபாய்க்கு கொள்வனவு செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார். எப்ப தவணையின் போது ஒரு பொருளின் விலை அதிகரிக்கிறதோ அப்போது அந்த இடத்தில் வட்டி சேருகிறது. இந்த பைஉல் முஅஜ்ஜலை இஸ்லாம் கடுமையான முறையில் தடை செய்கிறது. என்ற வட்டியின் அடிப்படையே இதுதானே. ஒருத்தருக்கு 1000 ரூபாய் காசு கொடுத்து அவர் அந்த காசு 1 மாத காலத்தில் திருப்பி தரும் பொழுது 1100 ரூபாய் நான் பெற்றுக்கொள்கிறேன். இந்த 100 ரூபாவை காலதாமதத்தை அடிப்படையாக வைத்து பெற்றுக்கொள்வதனால் இஸ்லாம் இதை வட்டி என்று சொல்கிறது. இதே உசூல், இதே அடிப்படை இந்த பைஉல் முஅஜ்ஜலில் பொருளுக்கு தவணை முறையில் அந்த பொருளை கொள்வனவு செய்யும் போது அதிகமான விலை கொடுக்க வேண்டி வந்தால், இதே வட்டியில் உள்ள அதே அசல், அதே அடிப்படை இந்த தவணை முறையிலும் இருக்கிறதா இல்லையா? ஏன் அவர் 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஒரு பொருளுக்கு 1,20,000 ரூபாய் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்? அவர் ஒரு புத்திசாலியான ஒரு கஸ்டமராக இருந்தார், ஒரு ரேஷனல் கஸ்டமராக இருந்தார், தர்க்க ரீதியாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய வாடிக்கையாளராக இருந்தால் அவர் எப்படி அதை கொள்வனவு செய்வார்? 1 லட்சம் ரூபாய் பெறுமதியானதை 1 லட்சம் ரூபாய்க்கு தான் கொள்வனவு செய்வார். ஏன் 1,20 கொடுத்தாருன்னு சொன்னா, அதுக்கு காரணம் தவணை, காலதாமதம். பொருளை வாங்குவதற்கு கைவசத்துல காசு இல்லை என்பதனால்தான் கூடுதலான விலை கொடுக்கிறார். அப்ப இங்க கடன் கொடுக்கும் போது 1000 ரூபாய் கொடுத்து 1100 ரூபாய் எடுத்ததும், 1 லட்சம் ரூபாய் பொருளை 1,20,000 ரூபாய்க்கு காலதாமதம் என்பதனால எடுத்ததுல என்ன வித்தியாசம் இருக்குது? ரெண்டும் ஒன்றுதானே. ஆனா என்ன வேடிக்கைன்னு சொன்னா, இலங்கையிலும் சரி சர்வதேச ரீதியாக இயங்கக்கூடிய இஸ்லாமிய வங்கி முறைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைவரும் இந்த பைஉல் முஅஜ்ஜலில் காலதாமதம், தவணைக்காக விலையை அதிகரிப்பதை சர்வசாதாரணமாக அங்கீகரிக்கிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னா, இவர்களுக்கு வட்டி சம்பந்தமாக
ஒரு தெளிவு இல்லை. வட்டி என்று சொன்னா என்ன நினைக்கிறாங்க? காசு கொடுத்து அந்த காசை ரிட்டர்ன் எடுக்கும் போது, திருப்பை எடுக்கும் பொழுது அதிகமான ஒரு தொகையை எடுத்தால்தான் வட்டி, அதுலதான் வட்டி வரும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மாற்றமாக எதுல எல்லாம் வட்டி வருது, இந்த மார்க்கம் எப்படியெல்லாம் வட்டி சம்பந்தமாக பேசுகிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக, ரொம்ப பேணுதலாக நம்முடைய காய் நகர்த்தல்கள் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய 3235வது ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தம்ரு பித்தம்ரி, பேரிச்சம்பழத்துக்கு பேரிச்சம்பழம், வல் ஹின்தத்து பில் ஹின்ததி, தொழிநீக்கப்பட்ட கோதுமைக்கு தொழிநீக்கப்பட்ட கோதுமை, வஸ்ஸஈர் பிஸ்ஸஈரி, தொழிநீக்கப்படாத கோதுமைக்கு தொழிநீக்கப்படாத கோதுமை, வல் மில்ஹு பில் மில்ஹி, உப்புக்கு உப்பு, மிஸ்லம் பிமிஸ்லின், சரிக்கு சமமாகவே, யதன் பியதின், உடனுக்குடனே நீங்கள் தாராளமாக விற்கலாம். அப்ப கோதுமைக்கு பண்டை மாற்றம் சம்பந்தமா ரசூலா பேசுறாங்க. கோதுமையை நீங்க விற்கிறதா இருந்தா கோதுமைக்கு பதிலாக கோதுமை, உப்புக்கு பதிலாக உப்பு, பேரிச்சம்பளத்துக்கு பதிலாக பேரிச்சம்பளம் விற்பதாக இருந்தா அளவில் சரிக்கு சமமா வில்லுங்க. அதே நேரத்துல யதன் பியதின், உடனுக்குடன் விற்றுக் கொள்ளுங்கள். அப்ப நீங்க ரெண்டு கண்டிஷனை கவனத்துல கொள்ளணும். உங்க அளவு சரியா இருக்கணும். 1 கிலோ பேரிச்சம்பழத்துக்கு இப்ப 1 கிலோ பேரிச்சம்பழம் நீங்கள் கைமாற்றி கொள்ளலாம். அதே நேரத்துல அதை நீங்கள் கூடுதலாக 1 கிலோ பேரிச்சம்பழம் நான் தரேன், நீங்க 2 கிலோ பேரிச்சம்பழம் தாங்கன்னு சொல்லக்கூடாது. உடனுக்குடனும் இருக்க வேண்டும், அளவும் சமமானதாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபமன் ஜாத, யார் ஒருவர் அதிகமாக கூடுதலாக கொடுத்தாலோ, அபிஸ்தஜாத அல்லது கூடுதலாக கேட்டாலோ, ஃபக்கது அர்பா, அவன் வட்டியை வாங்கிவிட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே நேரத்துல இல்லா மக்தலஃபத் அல்வானுஹு, அவற்றின் இனங்கள் வேறுபட்டிருந்தால் பிரச்சனை இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? உடனுக்குடன் மாத்திக்கொள்ளுங்க. தவணைகளை நீங்க மாத்தினீங்கன்னு சொன்னா அப்போது உங்களுக்கு வட்டி என்ற அந்த பிரச்சனை வந்துவிடும். சமமாக இருக்கவும் வேண்டும், உடனுக்குடன் இருக்கவும் வேண்டும். சமமாக இல்லாமல் இருந்தாலும், உடனுக்குடன் இல்லாமல் இருந்தாலும், தவணையில நீங்க எடுத்துக்கொண்டாலும் அது வட்டி வாங்கின குற்றத்துக்கு வந்துடும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இதை மேலோட்டமா பார்க்கும்போது இதுல என்ன பிரச்சனை இருக்குது? 1 கிலோ பேரிச்சம்பழத்தை கொடுத்து 1 கிலோ பேரிச்சம்பழம் நாளைக்கு எடுத்துக்கொண்டா என்ன ஆகும்? இன்று 1 கிலோ பேரிச்சம்பழம் கொடுத்து நாளைய தினம் 1 கிலோ பேரிச்சம்பழம் பெற்றுக்கொண்டால் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்கலாம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நீங்கள் உடனுக்குடன் செஞ்சா பிரச்சனை இல்லை, தவணைக்கு போட்டீங்கடா, கால தாமதமாக்கினீங்கடா, பெருமதிகளில் வித்தியாசங்கள் ஏற்படலாம். அதை நீங்கள் வட்டியாக உண்டதாக ஆகிவிடலாம். கவனமா இருங்க என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை நாங்க கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தி வருகிறது. சஹீஹ் முஸ்லிம்ல 3232வது ஹதீஸ்ல உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபகால, அவர் எழும்பி சொல்றாரு, இன்னி சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை நான் கேட்டேன். யன்ஹா அன் பைஇத் ذஹபி பிஸ்ஸஹபி, தங்கத்துக்கு தங்கம் விற்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். வல் ஃபில்லதி பில் ஃபில்லதி, வெள்ளிக்கு வெள்ளியை விற்பதை ரசூலுல்லாஹ் தடை செய்தார்கள். வல் புர்ரி பில் புர்ரி, தொழிலீக்கப்பட்ட கோதுமைக்கு தொழிலீக்கப்பட்ட கோதுமை விற்பதை ரசூலுல்லாஹ் தடை செய்தார்கள். வஸ்ஸஈரி பிஸ்ஸஈரி, தொழிலீக்கப்படாத கோதுமைக்கு தொழிலீக்கப்படாத கோதுமை விற்பதை ரசூலுல்லாஹ் தடை செய்தார்கள். வத்தம்ரி பித்தம்ரி, பேரிச்சம்பழத்துக்கு பேரிச்சம்பழம், வல் மில்ஹி பில் மில்ஹி, உப்புக்கு உப்பு விற்பதை ரசூலுல்லாஹ் தடை செய்தார்கள். இல்லா சவாஅம் பிஸவாஇன், சரிக்கு சமமாக இருந்தாலே தவிர. உப்பு 1 கிலோ கொடுத்து 1.5 கிலோ உப்பு எடுத்துக்கொள்ளக்கூடாது. பேரிச்சம்பழம் 1 கிலோ கொடுத்து 1.5 கிலோ பேரிச்சம்பழம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. உடனுக்குடன் இருந்தாலும் சரிக்கு சமமா இருக்கணும். ஏன்னா கூடுதலா எடுத்தா வட்டியை வாங்கின மாதிரி ஆகிரும். அதே நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஐனன் பி ஐனின், உடனுக்குடன் இருக்க வேண்டும். தவணையில செஞ்சீங்கடா, சரிக்கு சமமா இருந்தாலும் சரி, தவணைக்கு போயிட்டீங்கடா அதுவும் வட்டியாகிவிடும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபமன் ஜாத அபிஸ்தாத, யார் ஒருவர் கூடுதலாக கொடுக்கிறாரோ அல்லது கூடுதலாக பெற்றுக் கொள்கிறார்களோ, ஃபக்கது அர்பா, அவர்கள் வட்டியை வாங்கி விட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப ரொம்ப பேணுதலாக கவனமாக இருக்கணுமா இல்லையா? ஒரு பொருளை இன்னொரு பொருளோட மாத்தி கொள்றதாக இருந்தாலும் உடனுக்குடன் செய்யுங்க, தவணையில செய்யாதீங்க.
உடனுக்குடன் செய்வதாக இருந்தாலும் சமமாக செய்யுங்க. தவணை முறையில சமமாக செய்தாலும் அங்கீகரிக்க மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, வட்டி என்றது ஒரு பொருளுடைய பெறுமதியை அதிகரிக்க செய்வதனால் தவணையில் பெறுமதியை அதிகரிக்க செய்தாலும் சரி, அதே நேரத்துல ஒரு பொருளுடைய உடனுக்குடன் கைமாற்றும் பொழுது அந்த பொருளுக்கு பதிலாக கூடுதலாக ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் வட்டி கலந்து விடும் என்று எச்சரிக்கை செய்யப்பட்ட ஒரு மார்க்கத்துல இருக்கிறோம். ரொம்ப கவனமா இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். இப்ப இஸ்லாமிய வங்கி முறை எல்லாமே இந்த பைஅல் முஅஜ்ஜல் என்று சொல்லக்கூடிய தவணை முறையில் விலை அதிகரிப்பதை அனுமதிக்கிறார்கள். கேட்டா என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் எதை தடை செஞ்சாங்களாம்? பொருளுக்கு பொருள் வாங்கும் போது விலை கூடுவதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். பொருளுக்கு பொருள் வாங்கும் போது விலை கூடுவதும் அல்லது தவணை முறையில பொருளுக்கு பொருள் விலை கூடுவதையும் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். காசுக்கும் பொருளுக்கும் கை மாறுவதை ரசூலுல்லாஹ் தடை செய்யல் என்று ஒரு அற்புதமான விளக்கம் சொல்றாங்க. இந்த காசு என்பது என்ன? அது ஒரு இன்டர்மீடியேட்டாக வரக்கூடிய, நம்முடைய கொடுக்கல் வாங்கல்ல மீடியேட்டரா வரக்கூடிய ஒரு ஊடகமே தவிர அது ஒரு அடிப்படையான பொருளா? அது ஒரு அடிப்படையான பொருள் இல்லை. காசு என்பதை நான் ஒரு பொருள் வாங்குவதற்கும் விற்பதற்கும் அரசாங்கத்தால நமக்கு அனுமதித்திருக்கக்கூடிய ஒரு உத்தரவாத பத்திரம், அவ்வளவுதான். உத்தரவாதத்திற்காக தரக்கூடிய ஒரு ஊடகம். அடிப்படை என்ன? நீங்க கொடுக்கிற பொருள்ல, நீங்க வாங்குற பொருள், கொடுக்கிற பொருள் எதை நீங்க கொடுக்குறீங்களோ அதிகமான விலையை கொடுத்து சந்தை விலைக்கு இல்லாத ஒரு விலையை நீங்களாக அதிகரிக்க வைத்துக் கொண்டு நீங்கள் அதை கொள்வனவு செய்தால் அல்லது விற்பனை செய்தால் அது வட்டியில வந்து சேர்ந்துடும் என்றது அடிப்படை இல்லையா? காசுக்கு கொடுக்கறதுல கூட பிரச்சனை இல்லை. ஒன்று ஸ்பாட் கேஷ் வியாபாரமா இருந்தா ஒரு பொருள் சந்தை விலை 1,00,000 ரூபாய். அதே நேரத்துல இன்னொரு ஒரு கடையில போயிட்டு பொருளுக்கு விலை விசாரிக்கும் போது 1,10,000 ரூபாய்ன்றான். அப்ப நான் அறியாம புரியாம ஏமாற்றம் அடைந்து 1,10,000 ரூபாய் கொண்டு வாங்கினா அவர் வட்டியை வித்ததாகவும் நான் வட்டிக்கு வாங்கினதாகவும் ஆகாது. ஏனென்றா ஒரே பொருளுக்கு பல விலைகள் இருக்கலாம். ஸ்பாட்ல வாங்கும் போது பல விலைகள் வந்தால் அது அந்த கஸ்டமர் தெரிஞ்சுக்கொள்ளணும் எது லாபகரமான பொருள், எந்த இடத்துல விலை குறைவாக வாங்க முடியும் என்பதை அவர் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். ஆனா தவணை வந்து விட்டால் தவணையை காரணமாக்கி ஒரு பொருளுக்கு விலையை கூட்டுறோம். மார்க்கெட் பிரைஸ் 1,00,000 ரூபாய் விளங்குது. ஒரு மாசம் செக்குக்காக வேண்டிய அந்த பொருளை வாங்கும் போது அவன் 1,10,000 என்று சொல்றான்டா. மார்க்கெட்ல 1,00,000 ரூபாய் தெளிவாக தெரிஞ்சு நான் தீர விசாரிச்சு ஆய்வு செய்து வாங்கக்கூடிய நிலையில் 1,00,000 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு பொருளை ஒரு மாத காலம் தாமதமாக பெற்றுக் கொள்வதனால 1,10,000 ஆக்கினான்டா. அவன் 10,000 ரூபாவை தாமதத்துக்காக வேண்டி லாபம் அடைகிறான். எனவே வட்டியை வாங்குகிறான் என்றுதான் அர்த்தம். இதை புரிஞ்சு கொள்ள முடியாதா? ரசூலுல்லாஹ் எதை நேரடியாக வட்டி என்று தடை செய்தார்களோ அதை எப்படி பைஅல் முஅஜ்ஜல் என்ற பெயர்ல இவர்கள் அனுமதிப்பார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். இப்ப கேள்வி கேட்ட சகோதரர் என்ன கேட்கிறார்? வீடு திட்டம் என்று ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாங்க. இந்த வீடு திட்ட முறை சரியா என்பதைத்தான் அவர் கேள்வியாக கேட்கிறார். இந்த இஸ்லாமிய வங்கி முறைகள் வீடு திட்டத்தை எப்படி வச்சிருக்கிறாங்கன்னா 2 விதமா வச்சிருக்கிறாங்க. ஒரு முறை என்னன்னு சொன்னா, இப்போ ஒருவர் ஒரு வாடிக்கையாளர் வருகிறார். அவருக்கு ஒரு வீடு வாங்கணும் என்றாரு. அந்த வீட்டோட பெறுமதியை வங்கி நிறுவனமும் அவரும் சேர்ந்து தீர்மானித்து எத்தனை லட்சம் ரூபாய்க்கு நீங்க வீடு பாக்குறீங்க, நான் 1 கோடி ரூபாய்க்கு வீடு பாக்குறேன் என்றாரு. சரி, எந்த வீடுன்றதுலாம் செலக்ட் பண்ணிட்டு வங்கி என்ன செய்யும்? இஸ்லாமிய வங்கி அந்த வீட்டை 1 கோடி ரூபாவுக்கு கொள்வனவு செய்யும். கொள்வனவு செய்துவிட்டு வங்கி ஒரு லாபத்தை வைக்கும். என்ன லாபம்? அந்த வீட்டை வாங்கி நான் இப்ப வாடிக்கையாளருக்கு விற்க போறேன். வாடிக்கையாளருக்கு விற்கும் போது நான் ஒரு லாபத்தை வச்சு கொள்ளலாமா இல்லையா? லாபம் வைக்கத்தானே செய்கிறார்கள் அனைவரும். இதுதானே முதாரபா, இதுதானே வியாபார முறை. இதுல என்ன இருக்குதுன்னு சொல்லி 1 கோடி ரூபாய் வீட்டுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கொண்டு 1,10,00,000 ரூபாய் நீங்க அந்த வீட்டை இப்ப வாங்குறீங்களா என்று கேட்கிறார். வாடிக்கையாளர் எந்த வீட்டை வாங்கணும் என்று வந்தாரோ அந்த வீட்டை வங்கி வாங்கி கொள்கிறார்கள். வங்கி வாங்கி கொண்டு மார்க்கெட்ல சந்தையில எந்த விலைக்கு அந்த வீடு இருந்துச்சோ அந்த விலைக்கு மேலதிகமாக ஒரு 10 லட்சம் ரூபாய் சேர்த்து லாபம் என்ற பேர்ல ஒரு 10 லட்சம் ரூபாவை சேர்த்து 1,10,00,000 ரூபாய்க்கு வாடிக்கையாளருக்கு தவணை முறையில் அந்த வீடை விற்பனை செய்வதற்கு வங்கி முன் வருகிறது. வாடிக்கையாளர் என்ன செய்கிறார்? 1 கோடி ரூபாய் பெறுமதியான வீட்டை இந்த வங்கியை அணுகிய காரணத்தினால்
வங்கி அணுகியதற்கு என்ன காரணம்? தன்னிடம் 1 கோடி ரூபாய் காசு கொடுத்து வீடை வாங்குவதற்கு வசதி இல்லை. தான் கஷ்டத்தில் இருக்கிறார். அந்த கஷ்டத்தில் இருக்கிற காரணத்தினால் வங்கி உதவி செய்ய வேண்டும் நாடி போறாரு. ஆனா வங்கி என்ன பண்றாங்க? அந்த வாடிக்கையாளருடைய கஷ்ட நிலை, அவருடைய பலவீனம், அவருடைய தேவையை அந்த வாடிக்கையாளரை வைத்துத்தான் ஆதாயத்தை சூறையாடி கொள்வதற்கு, பொருளாதாரத்தை சூறையாடி கொள்வதற்கு ஒரு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு பச்சையாக அநியாயமாக 1 கோடி ரூபாய் பெறுமதியான அந்த வீட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் லாபம் என்ற பேர்ல வச்சு 1,10,00,000 என்று வீட்டுக்கு விலைய சொல்றாங்க. வாடிக்கையாளர் வேறு வழி இல்லாம வாங்குறார். வாங்கி என்ன செய்யறாரு? அவர் 20 தவணையில அந்த 1,10,00,000 ரூபாய் நான் கட்டி முடிக்கிறேன் என்று சொல்லி கட்டி முடிச்சுட்டு அந்த வீட்டை வாங்கி விட்டு செல்வார். இது ஒரு முறை. முலாரபா முறையில் வீடு கடன் திட்டம் என்று வைத்திருக்கிறார்கள். இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, ஒருவரிடம் 1 கோடி ரூபாய் காசு இருக்குது. அவர் என்ன செய்கிறார்? தனக்கு 1 கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு வீட்டை பார்க்கிறாரு. வீட்டை பார்த்து அந்த 1 கோடி ரூபாய் பெறுமதியான வீட்டை வாங்கிக் கொள்வார். 1 கோடி ரூபாய் கையில் காசு இருப்பவர் 1 கோடி ரூபாய் பெறுமதியான வீட்டை 1,10,00,000 ரூபாய்க்கு வாங்குவாரா? வாங்க மாட்டார். அந்த இஸ்லாமிய வங்கி நிறுவனங்கள்ல வேலை செய்யற ஊழியர்கள் அப்படி வாங்குவார்களா? வாங்க மாட்டார்கள். அந்த இஸ்லாமிய வங்கி நிறுவனங்கள்ல டிரெக்டர்களாக, சிஓக்களாக இருக்கக்கூடியவர்கள் வாங்குவார்களா? வாங்க மாட்டார்கள். காரணம், அப்படி வாங்கினால் அவன் ஒரு அடிமட்ட முட்டாளாக இருப்பான். ஏன்? 1 கோடி ரூபாய் பெறுமதியா இருக்கும் பொழுது எதுக்கு 1,10,00,000 கொடுக்கணும்? 10 லட்சம் கொடுக்கணும்? எதுக்கு 1 கோடி ரூபாய் வீட்டை அதிகமாக 10 லட்சம் ரூபாய் காசு கொடுத்து வாங்கணும்? அப்படி வாங்கினாலே வாங்கினவன் ஒரு ரெசனல் கஸ்டமர் இல்ல, புத்திசாலியான ஒரு கஸ்டமர் இல்ல, ஒரு மடையன், அடிமட்ட முட்டாள், ஏமாற்றுக்காரன், ஏமாந்து செல்பவன் என்ற ஒரு நிலைதானே இருக்கிறது. அப்ப இந்த நிலை இஸ்லாமிய வங்கிகளை நாடக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு ஏன் ஏற்படுகிறது? அவர்கள் ஏன் அதை அங்கீகரிக்கிறார்கள்? அவன் மடையன் என்பதனாலயா? புத்தி கெட்டவன் என்பதனாலயா? அவன் ஏமாளி என்பதனாலயா? இல்லை. ஏன் வாங்குறான் தெரியுமா? அவனுக்கு விளங்குது. 1 கோடி ரூபாய் வீடை நான் எதுக்கு 1,10,00,000 வாங்குறேன்? நான் ஏமாற்றதான் விடுகிறேன். எனக்கு வேற வழி இல்லாம நான் மடையனாகி ஒரு 10 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கத்தான் செய்றேன். ஆனால் நான் நிர்பந்திக்கப்படுகிறேன். என்ன நிர்பந்தம்? எனக்கு வசதி இல்ல, எனக்கு வீட்டோட தேவை இருக்குது, எனக்கு காசு பணம் இல்ல, எனவே நான் இந்த வங்கியை நாடி இந்த வங்கி வைக்கிற லாபத்தை, அநியாயமாக வைக்கின்ற லாபத்தை, மார்க்கெட் பிரைஸை விட கூடுதலாக வைக்கின்ற அந்த லாபத்தை நான் அங்கீகரிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு, மன வெறுப்புடன் அந்த நிர்பந்தத்துக்கு நான் தள்ளப்படுகிறேன் என்ற ஒரு நிலைதானே வருகிறது. அப்ப இது ஒரு அநியாயம் இல்லையா? நீங்க வாங்குவீங்களா? யாராவது ஒரு பொருளுடைய பெறுமதி இவ்வளவுதான் என்று விளங்கும் போது கூடுதலா பணம் கொடுத்து அந்த பொருளை வாங்குவீங்களா? அப்படி வாங்கினவங்களை யாரும் முட்டாள் என்று சொல்ல மாட்டானா? அப்ப இந்த இஸ்லாமிய வங்கிகளை வாங்கி முலாரபா முறையில் வீட்டு கடன் உதவிகளை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் ஏன் இதை அதிகமான விலைகளை கொடுத்து வாங்குறாங்கன்னு சொன்னா, அவங்க கஷ்டத்தில் இருப்பதனால், கடன் படுவதனால் வங்கிக்கு கடன் பட்டுட்டாங்க. இவனோட கையில காசு இல்லை, வங்கி தான் கடனுக்கு காசை கொடுத்து வாங்குறான். அவன் வியாபாரம் செய்யணும்னு பொய்யாக சொல்கிறான். உண்மையான நிலை என்ன? இவருக்கு வாங்க வேண்டிய வீடை வங்கி வாங்குறான். வங்கி வீட்டு புரோக்கரா? அவன் வீட்டு புரோக்கர் வேலை செய்யறவனா? இல்ல. அவன் அந்த வீட்டை வாங்கி இவனுடைய நிர்பந்தத்தை பயன்படுத்தி சூறையாடுறான் பொருளாதாரத்தை. இந்த பொருளாதார சூறையாடலை தான் யூதர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். 4வது அத்தியாயத்துல 160, 161 2 வசனங்களை வாசிச்சு காட்டினேன். அல்லாஹ் தலைவர்களுடைய அநியாயத்தின் காரணமாக இந்த யூதர்களுக்கு, அவர்களுக்கு அல்லாஹ் ஹலாலாக்கியதை எல்லாம் ஹராமாக்கி அவர்கள் அல்லாஹ் தண்டிச்சான் என்று சொல்கிறானே, அதுல இந்த வட்டியை சாப்பிட்டது மக்களுடைய பொருளாதாரத்தை அநியாயமாக சாப்பிட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். அநியாயமா சாப்பிடுறாங்களா இல்லையா? யூதர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? எந்த வித்தியாசமும் இல்லை. அப்ப இந்த முறை முலாரபா என்ற பெயர்ல நீங்க வியாபாரம் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். அது வியாபாரம் அல்ல. எப்படி யூதர்கள் வட்டி என்பதே வியாபாரம் போலதான் என்று சொன்னார்களோ, அந்த மாதிரி நீங்க வட்டிய வியாபாரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. 2வது முறை முஷாரக்கான் ஒரு முறையை வச்சிருக்கிறாங்க. என்ன முஷாரக்கான்னு சொன்னா, டிமினிஷன் முஷாரக்கா. டிமினிஷன் முஷாரக்காண்டா கூட்டு பங்குடைமையில் ஒரு வீட்டை வாங்கிக் கொள்வது என்று ஒரு முறையை வச்சிருக்கிறாங்க. அதுல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஒரு வாடிக்கையாளர் வருகிறார், 1 கோடி ரூபாய் வீடு ஒண்ண வாங்கணும் என்றாரு. அப்போ வங்கி என்ன சொல்லுவாங்கண்டா, உங்ககிட்ட காசு பணம் இருக்குதா என்று கேட்பாங்க.
வாடிக்கையாளர் சொல்கிறார், ஆமா என்கிட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் காசு இருக்குது, அப்ப மீதமுள்ள 50 லட்சம் ரூபாய் தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லுவார். சொல்லும்போது அப்ப வங்கி என்ன சொல்லுவாங்கன்னா, சரி நாங்க ஒரு 50 லட்சம் ரூபாய் போட்டு உங்களோட 50 லட்சம் ரூபாயை சேர்த்து நாங்க அந்த 1 கோடி ரூபாய் வீட்டை வாங்குவோம். சரி, வாங்கியாச்சு. இப்போ 1 கோடி ரூபாய் வீட்டுக்கு உரிமையாளராக 2 பேர் வர்றாங்க. யாரு? ஒன்று வாடிக்கையாளர், அவர் 50% உரிமையாளர். 2வது வங்கி, இஸ்லாமிய வங்கி, இவர்கள் 50% உரிமையாளர். அப்ப இந்த 2 பேரும் உரிமையாளர்களாக கூட்டு பங்குடைமை, 2 பேருக்கும் இந்த உடைமையில சொந்தம் இருக்குது என்று சொல்றாங்க. இப்ப இந்த வங்கி என்ன சொல்லுதுன்னா, என்னுடைய பேரில், வங்கியின் பேரில் வீட்டை வைத்துக் கொள்கிறோம். ஏன்னா நீங்க அந்த பேலன்ஸ் அமௌண்ட் கட்டணும் தானே, நமக்கு தரணுமா இல்லையா? தரணும். அதனால வங்கியின் பேர்ல வீட்டை வச்சுக்கொள்றோம். நீங்க என்ன பண்ணணும்டா, நீங்க அந்த வீட்டை பயன்படுத்திக்கோங்க, அது உங்களுடைய தேவைக்காக பயன்படுத்திக்கோங்க. ஆனா அந்த வீட்டுக்கு நீங்க முழுமையான உரிமையாளரா இல்ல. 50% தான் உங்களுக்கு உரிமை இருக்கிறது, நீங்க பாதி உரிமையாளர். 50% உரிமையை நீங்கள் வைத்திருப்பதனால நீங்க மொத்தமா அந்த வீட்டை ஃப்ரீயா அனுபவிக்கலாமா? அனுபவிக்க முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், 50% உங்களுக்கு சொந்தமான வீடு, 50% வங்கிக்கு சொந்தமான வீடு என்பதனால் நீங்க முழுசா 100% வீட்டை பயன்படுத்துறதுனால நீங்க உங்களுக்கு சொந்தம் இல்லாத 50%த்தையும் வீட்டு பயன்படுத்துறீங்களே, அதுக்கு வங்கிக்கு வாடகை செலுத்துங்கள். அப்ப நீங்க 10 மாசத்துல மீதமுள்ள 50 லட்சத்தை நீங்க கட்டுறதாக இருந்தா நீங்க என்ன செய்யணும், 5 லட்சம் ரூபாய் வீதம் 10 மாசத்துக்கு நீங்க அந்த வங்கிக்கு கொடுக்க வேண்டிய காசையும் கட்டணும். அதே நேரத்துல 10 மாசத்துக்கு நீங்க பாதி உரிமை உள்ள வீட்டை முழுமையா நீங்க பயன்படுத்துறதுனால அந்த வீட்டுக்கு நீங்க பாதி அளவு வாடகை கொடுக்க வேண்டும். அப்ப அவர் 50 லட்சம் ரூபாய் 10 தவணையில 5 லட்சம் ரூபாய் வீதமும் கட்டணும். அதே நேரத்துல அந்த வீட்டின் வாடகை பெறுமதி 1 லட்சம் ரூபான்னு வைங்களேன், அந்த 1 லட்சம் ரூபாயில பாதி வாடகை நீங்கள் கட்ட வேண்டும். 50,000 முதல் தவணையை கட்ட வேண்டும். அப்ப முதல் தவணையில் அவர் எவ்வளவு கட்டணுமா, வீட்டுக்கு அந்த உடைமை சொந்தத்துக்கு, வீட்டுக்கு அவர் கடனாக வங்கியிடம் பெற்றுக் கொண்டாரே அதுல 5 லட்சமும் கட்டணும். அதே நேரத்துல முதல் மாசத்துல இவர் பாதி உரிமையாளர் என்பதனால 50,000 ரூபாய் வாடகையும் கட்டணும். சரி, இவர் முதல் மாசத்துல 5 லட்சம் கட்டிட்டாரு. இப்ப அந்த வீட்டுக்கு 55% வாடிக்கையாளர் உரிமையாகி விடுவார், 45% வங்கி உரிமையாளராக மாறிவிடுவார். இந்த நேரத்துல 2வது தவணையில் அவர் 5 லட்சம் கட்டுறாரு. இப்ப 2வது தவணையில் 5 லட்சம் கட்டின உடனே அவர் கூலி எவ்வளவு கட்டணம் தெரியுமா, 55% கூலி. அதாவது 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீட்டுல அவர் 55% உரிமையாளர். எனவே அவர் 45,000 வாடகை கட்ட வேண்டும். மேலும் 5 லட்சம் அந்த கடன்ல கழிக்கணுமே, 50 லட்சத்துல பேலன்ஸ் அதை கழிச்சு கொண்டு வரணுமே, அதுல 5 லட்சமும் கட்டணும் என்று வாடகை ஒவ்வொரு தவணையிலும் குறைந்து முதல் தவணையில் 50,000, 2வது தவணையில 45,000, 3வது தவணையில 40,000 என்று வாடகை குறைந்துவிடும். அதே நேரத்துல ஒவ்வொரு தவணையிலும் நீங்க அந்த வீட்டினுடைய உடலைக்கான தொகையை 5 லட்சம் வீதம் கட்டி கொண்டு வர வேண்டும். நீங்க வீட்டில உரிமையாளர் சதவீதத்தை கூட்டும் போது வாடகை சதவீதம் குறைந்துவிடும். நீங்க முழுமையாக அந்த வீட்டை உரிமையாக்கிய பிறகு வாடகை 0 ஆகிவிடும். இதுக்குத்தான் டிமினிஷிங் முஷாரகா, கூட்டு பங்குடைமை, அது அப்படியே கலைந்து செல்லக்கூடிய நிலையில் உள்ள வியாபார முறை என்று வைத்திருக்கிறார்கள். மேலோட்டமா பார்க்கும்போது உண்மைதானே, அவர் பாதி சதவீதம் தானே உரிமையாளர், அவர் பாதி வாடகை கட்டதானே வேணும், அதுல என்ன பிரச்சனை இருக்குது, வாடகை தானே கட்டுகிறார் என்று நீங்கள் யோசிக்கலாம். நான் என்ன கேட்கிறோம் என்றா, இப்படி ஒரு முறையை வச்சிருக்கீங்களே, இதை வளமையாக ட்ரெடிஷனலாக வளமையாக செய்யக்கூடிய வங்கி முறைகள் இதே மெத்தட தானே வச்சிருக்கிறார். நீங்க வீட்டு கடனுதவி திட்டம் என்று போனா இதே மாதிரி நீங்க எவ்வளவு சரி காசு போடுறீங்களான்னு கேட்பான். மீதமாக வங்கி எதை கடனா கொடுத்துச்சோ அந்த தொகைக்கு வட்டியை சேர்ப்பான், மாசம் வட்டியை சேர்ப்பான். இவங்க வித்தியாசம் காட்டுறாங்க. இஸ்லாமிய ஷரியத் வங்கிக்கும் வளமையான வங்கி முறைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா, நாங்க ஒரே குறிப்பிட்ட அளவு வாடகை எடுக்க மாட்டோம். 50,000 வாடகை 45,000 ஆகுது, அல்லது 40,000 ஆகும், 35,000 ஆகும், குறைந்து கொண்டு போகும். ஆனா வங்கிகளை பொறுத்தளவுல ஒரே சதவீதமான வட்டியை தொடர்ச்சியாக எடுப்பாங்கன்னு வித்தியாசத்தை காட்டுறாங்க. இப்ப இது 2ல வித்தியாசம் இருக்கிறதா சொல்றாங்க. எந்த வித்தியாசமும் இல்ல, ஒன்றேதான் நடக்கிறது. ஏன்னு கேளுங்களேன், இப்ப வளமையான ஒரு வங்கிக்கு போய் ஒருத்தர் 1 கோடி ரூபாய் வீட 50 லட்சம் ரூபாய் காசு கொடுத்து வாங்குறாருன்னு வைங்க.
மீதமுள்ள 50 லட்சம் கடனாக வங்கி கொடுக்குறாங்க. அந்த கடனாக கொடுக்கக்கூடிய 50 லட்சத்துக்கு 5% வட்டி எடுக்கிறான்னு வைங்க, 2.5 லட்சம் ரூபாய் வீதம் அவர் கொடுப்பாரு. அடுத்த முதலாவது இன்ஸ்டால்மெண்ட் அவர் பே பண்ணுவாரு, கட்டுவாரு. வாடிக்கையாளர் எப்படி கட்டுவாரு? அவர் அந்த கடன் தொகை அவர் அடைக்கணுமா இல்லையா? அதுல அவருக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல எது அவர் கட்டணம் என்று விதிக்கப்பட்டுச்சோ அதை கட்டுவார். உதாரணமாக அவரும் 10 தவணையில முடிக்கணும் என்று இருந்தால் 5 லட்சம் ரூபாய் கட்டுவாரு. இப்ப அவருடைய கடன் தொகை எவ்வளவு? 45 லட்சம். 2வது மாசத்துல அவருக்கு வட்டி என்று 2.5 லட்சம் போட மாட்டாங்க. இந்த 45 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு வட்டியோ, 45 லட்சம் ரூபாய்க்கு 5% எவ்வளவுன்னு பார்ப்பாங்க. 45 லட்சம் ரூபாய்க்கு 5% பார்த்தா 2,25,000 தானே வருது. அப்ப வட்டி கணக்கும் குறையத்தானே செய்து குறைஞ்சு கொண்டுதான் வரும். இவங்க எப்படி வாடகை அமௌண்ட் குறையுமோ அதே போல வளமையான வங்கி முறைகள்ல வட்டி சதவீதம் உண்டாக இருந்தாலும் கட்ட வேண்டிய தொகை குறைஞ்சு கொண்டுதான் வரும். 2 ஒண்ணுதான். இவங்க வட்டிய வாடகை என்ற பேர்ல எடுக்கிறாங்க. இல்ல நாங்க கேட்கிறோம், இப்ப நான் ஒரு வீட்டை வாங்க போறேன், நான் பயன்படுத்தினாதான் வாடகை கட்டணும். நான் பயன்படுத்த விரும்பவில்லை, இந்த வீட்டை நான் பயன்படுத்த மாட்டேன், நான் சும்மா மூடி வைக்கிறேன், இப்ப நான் வாடகை கட்டணுமா என்று கேட்டால் இஸ்லாமிய வங்கி முறை சொல்கிறது ஆமா வாடகை கட்டணும். வீடை பயன்படுத்தினாதானுங்க வாடகை கட்டணும். நீங்களும் வீட்டை பயன்படுத்தல, வாடகை கட்டல, நானும் வீடு பயன்படுத்தல, வாடகை பூட்டி வைக்கிற வீட்டுக்கு வாடகை கட்டுறதா நீங்களும் தானே கட்டணும். இஸ்லாமிய வங்கியும் கட்டணும். இப்ப வாடகை யாருக்கு யாரு வாடகை கட்டுறது? ஒரு உரிமையாளர் தனக்குத்தானே வாடகை கட்டி கொள்ளக்கூடிய ஒரு பைத்தியக்காரத்தனமானது முறை இல்லையா? இது சிந்திப்பது இல்லையா? நான் இந்த வீட்டை ஒரு வாடிக்கையாளர் அவர் முடிவெடுக்கிறார், நான் இந்த வீட்டை பயன்படுத்த மாட்டேன், நான் ப்ராப்பர்ட்டி சேர்த்து வைக்கிறேன், எனக்கு தேவை இருக்குது என்று சொல்லி ஒரு முடிவெடுத்தால் நீங்க வீட்டை பயன்படுத்துறதுக்கு வாடகை கட்டணும் என்று ஒரு லாஜிக்கை வைக்கிறீங்களே, அது நடிக்குமா இல்லையா? அவர் சொல்வார், நீங்க எப்படி வங்கி அதை பயன்படுத்தவில்லையோ, வீட்டை பயன்படுத்தலையோ, அதே போல நானும் வீட்டை பயன்படுத்தாமல் மூடி வைக்கிறேன். இப்ப நான் வாடகை கட்டணுமான்னு கேட்டா இஸ்லாமிய வங்கிகள் சொல்லுமா கட்ட வேண்டும், ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். ஒப்பந்தம் செஞ்சா கட்டணுமா? வட்டிக்காகவும் ஒப்பந்தம் செய்தவர்கள் வட்டியை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சம்மதிப்பதனால், ஏற்றுக்கொள்வதனால், பாவத்தை எழுத்து போட்டு அங்கீகரித்ததனால், கையெழுத்து போட்டதனால் ஹலால் ஆகுமா? ஹலால் ஆகாது. இப்ப விளங்குதா? வாடகை என்ற பேர்ல வட்டி எடுக்கிறாங்க என்று விளங்குதா இல்லையா? இப்படி ஒவ்வொன்றிலும் இவர்களுடைய முஷாரக்கா வியாபார முறைகள், முதாரபா வியாபார முறைகள், இதே வாகனமா இருந்தா ஹிஜாரா என்ற பேர்ல வாடகைக்கு விடுகிறோம் வாகனத்தை என்ற பேர்ல இவங்க பொருளாதாரத்தை சூறையாடுற முறைகள் எல்லாத்திலும் வட்டி கலப்படமாக இருக்கிறது. ஒருவருடைய பொருளாதாரம் சூறையாடப்படுகிறது. அநியாயமாக ஒருவருடைய பலவீனத்தை, கஷ்டத்தை, நிர்பந்தத்தை பயன்படுத்தி சொத்துக்களை சூறையாடுகிறார்கள் என்பது தெல்ல தெளிவாக நிரூபணமாகி கொண்டிருக்கிறது. எனவே இந்த முறையை அனுமதிக்கலாமா? அனுமதிக்க முடியாது. கவனமாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியில ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனம் செலுத்தினாங்க. கவனமாக இருந்து நாணய மாற்றத்துல கூட உடனே மாத்திக்கோங்க, தவணையில மாத்தினீங்கன்னு சொன்னா வட்டி ஆகிரும் என்றாங்க. இவ்வளவு கவனமா சொன்ன மார்க்கத்துல இந்த பைஅல் முஅஜ்ஜலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கேட்டா ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள். சர்வதேச இஸ்லாமிய ஷரியத் கவுன்சில் ஃபத்வா கொடுத்திருக்கிறது. எவ்வளவு ஃபத்வா கொடுத்தா என்ன? இந்த அடிப்படை இஸ்லாத்துக்கு மாற்றமே இல்லையா? இப்ப இலங்கையில இயங்கக்கூடிய அமானா வங்கியை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு ஃபத்வா கொடுத்தவர்களாக சரியா சூப்பர்வைசரி கவுன்சில் என்ற பேர்ல ஒரு போர்டை வச்சிருக்கிறாங்க. அதுல ஒருத்தரை வச்சிருக்கிறாங்க, அஷேக் டாக்டர் முஃப்தி முகமது இம்ரான் அஷ்ரப் உஸ்மானி என்பவரை வைத்திருக்கிறார். அவர் சேர்மன் சரியா சூப்பர்வைசரி கவுன்சில். 2வதாக அஷேக் முஃப்தி எம்ஐஎம் ரிஸ்வி என்று வச்சிருக்கிறாங்க, மெம்பர் சரியா சூப்பர்வைசரி கவுன்சில். 3வதாக அஷேக் முஃப்தி முகமது ஹசன் கலீம், மெம்பர் சரியா சூப்பர்வைசரி கவுன்சில் என்று வச்சிருக்கிறாங்க. இதுல நான் அறிந்த வகையில் ஷேக் ரிஸ்வி முஃப்தி அவர்கள் தான் ஜமியத்துல் உலமாவின் தலைவர் தான், இலங்கையை சேர்ந்தவர். மற்ற 2 பேரும் அநேகமாக பாகிஸ்தான் அல்லது ஈஜிப்ட் போன்ற துபாய் போன்ற நாடுகளை சேர்ந்தவர்கள். அப்ப எங்களுக்கு நபர்கள் சம்பந்தமாக உள்ள பிரச்சனை இல்லை. நீங்க முஃப்திமார்களாக 3 பேரை வச்சிருக்கிறீங்க. இந்த 3 முஃப்திமார்கள் இந்த இஸ்லாமிய வங்கி முறை சம்பந்தமாக ஃபத்வாக்கள் வெளியிட்டு இருக்கிறதா சொல்றீங்களே, ஃபத்வா கொடுத்துதான் இந்த அமானா வங்கி இன்னும் இஸ்லாமிய ட்ரெடிஷனல் வங்கிகள்ல வங்கி முறைகள் இயங்குறதா சொல்றீங்களே. நீங்கள் கொடுத்த ஃபத்வாவை மக்கள் மத்தியிலே பகிரங்கமாக அறிவியுங்கள்.
அந்த குர்ஆன் வசனம் எது? இந்த தவணை முறையில் நீங்க செய்யற இந்த வியாபார முறைகளுக்கு அதை ஆகுமாக்கி கொண்டதற்கான குர்ஆன் வசனம் எது? ஹதீஸுகள் என்ன? சஹீஹான ஹதீஸுகளா இல்லையா? எனவே இந்த வட்டி அல்லது ஏமாற்றம் பொருளாதார சூறையாடலுக்கு அப்பால் உள்ள ஒரு நிலையில்தான் இந்த ஷரியா வங்கி முறைகள் இயங்குகின்றன என்பதை நீங்கள் மக்களுக்கு பகிரங்கமாக எழுத்தில் அறிவிப்பதற்கு தயாரா? நான் பல தடவைகள் ஜம்மியத் உலமாவை அணுகி இந்த இஸ்லாமிய வங்கிகளுக்கு நீங்கள் ஃபத்வா கொடுத்துள்ளீர்களே, அதை நீங்கள் எழுத்தில் தர முடியுமா என்று வாயளவில் போய் கேட்டிருக்கிறேன். அவர்கள் இல்ல நாங்க கொடுத்து இல்ல என்றுதான் எனக்கு சொன்னாங்க. இப்ப அவங்க எழுத்துல கொடுத்ததெல்லாம் நான் தேடி பார்த்த வகையில எந்த ஆதாரத்தையும் காணல. அப்படி இருந்தால் அந்த குர்ஆன் வசனங்கள் ஹதீஸுகள் அடிப்படையாக வைத்து அந்த ஃபத்வாவை காட்ட வேண்டும். அல்லது சர்வதேச ரீதியாக ஷரியா வங்கிகள் இதை அனுமதிச்சிருக்கிறாங்க என்ற அடிப்படையில நீங்க சொல்வதாக இருந்தா அதை நீங்கள் அங்கீகரிச்சு தானே இந்த அனுமதி கொடுத்திருக்கிறீங்க. அந்த அங்கீகாரம் பெற்ற ஃபத்வாவை நீங்க உங்களுடைய இது நாமும் ஆதரிக்கக்கூடிய ஃபத்வா தான், நாமும் இதை ஜம்மியத் உலமா சார்பாக அங்கீகரிக்கிறோம் என்று பகிரங்கமாக மக்கள் மத்தியிலே முன்வைக்க வேண்டும். அப்படி நீங்கள் வைத்தால் நீங்கள் வைக்கக்கூடிய குர்ஆன் ஹதீஸ் விஷயங்களை எல்லாத்தையும் பரிசீலனை செய்வதோடு அதுல குர்ஆன் சுன்னாக்கு மாற்றமாக உள்ள அனைத்தையும் உங்களுடன் நேரடியாக பகிரங்கமாக விவாதிப்பதற்கு தயாரா இருக்கிறேன். யாரையும் அழைத்து வேலை இல்லை. ஏன்னா இதுக்கு இலங்கையை சேர்ந்த ஜம்மியத் உலமாவின் தலைவராகவும் அதே நேரத்துல இந்த அமானா ஷரியால முக்கியமான உறுப்பினராக இருக்கக்கூடிய அஷேக் ரிஸ்வி முஃப்தி அவர்கள் தான் இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டும். ஏனென்றால் இவர்கள் ஃபத்வா கொடுத்தா சரியாதா இருக்கும் என்ற நம்பிக்கையில தான் இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய வியாபாரிகள் எல்லோரும் இந்த இஸ்லாமிய வங்கிகள் என்ற பேர்ல இவர்களை அணுகி இந்த கொடுக்கல் வாங்கல்ல ஈடுபடுறாங்க. இந்த முறை குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்டதா இல்லையா என்பதை பகிரங்கமாக மக்கள் மன்றத்திலே விவாதித்தால், நாங்க தவறா சொன்னா தவற கூட திருத்திக் கொள்ளலாமா இல்லையா? அல்லது அவங்க தவறா இதை வழி நடத்தினால் வட்டி பொருளாதாரத்தை நோக்கி முஸ்லிம் சமூகத்தை இட்டு செல்கிறார்கள் என்ற அடிப்படையில் பெரும்பாலான முஸ்லிம் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களை காப்பாற்றுகின்ற ஒரு அமானிதமான பணியை செய்ததாக ஆகிவிடும். எனவே கலந்துரையாடலுக்கு அழகிய விவாதத்திற்கு அவர்கள் வர வேண்டும். வராவிட்டால் இவர்கள் வட்டியை ஆதரிக்கிறார்கள், வட்டியை ப்ரமோட் பண்றாங்க. நவீன காலத்தில் வட்டியின் நவீன வடிவங்களால் இவர்கள் முஸ்லிம் சமூகத்தை நிரந்தர நரகத்துக்குரிய ஒரு பாவத்தை நோக்கி அழைத்து செல்கிறார்கள் என்ற குற்றத்துக்குள்ளானவர்களாக கருதப்படுவார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். யாருடனும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு கோபத்தாவும் இல்லை. மார்க்க அடிப்படையில் என்ன நீங்க ஷரியத் என்ற வார்த்தையை போட்டுட்டீங்க. ஷரியத் வங்கிகள் என்று தான் அறிமுகப்படுத்துறீங்க. ஆரம்பத்துல அமானா இன்வெஸ்ட்மெண்ட் என்று தான் சொன்னீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ண வைக்கிறோம், நாங்க வங்கியை செய்யலான்றீங்க. சென்ட்ரல் பேங்க்ல பேங்க் அண்ட் அப்ரூவல் கொடுக்கறதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது. அது வர காட்டிலும் தந்த பேரை நீங்க என்ன பண்ணினீங்க? இல்ல நாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் பயன்படுத்த வேண்டி மக்களுக்கு மூளை செலவை செய்தீர்கள். இப்ப என்ன பண்றீங்கன்னா பேங்க் என்று பகிரங்கமாக அறிவித்துக் கொண்டு செய்கிறீர்கள். பரவாயில்லை, மார்க்கத்துக்கு உட்பட்டதாக இருந்தா நாங்களும் சேர்ந்து அதை பிரச்சாரம் செய்யும். இஸ்லாமிய வழிமுறைக்கு உட்படுத்தப்பட்டது, எனவே இதை நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் அங்கீகரிக்கலாம் என்று சொல்வோம். நாங்க ஆய்வு செய்த வகையில வட்டியை தெளிவாக அறவிடக்கூடிய ஒரு நிறுவனமாக இஸ்லாமிய வங்கிகள் இயங்குவதை பார்க்கிறோம். எனவே இதற்கு நீங்கள் மார்க்க ரீதியான உங்களுடைய ஃபத்வாக்களை வழங்க வேண்டும். குர்ஆன் சுன்னா அடிப்படை ஏற்கனவே ஃபத்வா கொடுத்துதான் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அந்த ஃபத்வாவின் பிரதியை மக்கள் மயப்படுத்த வேண்டும். ஜம்மியத் உலமாவின் ஃபத்வா எண்ணுடன் இஸ்லாமிய வங்கிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது தேசிய வளமையான இஸ்லாமிய பிரிவுகளுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஃபத்வாக்களுடைய பிரதிகளை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அதில் இருக்கக்கூடிய குர்ஆன் வசனங்கள் ஹதீஸுகள் என்னன்றது பொதுமக்கள் பரிசீலனைக்கு கொடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் வெளிப்படுத்தாவிட்டால் நீங்கள் நேருக்கு நேர் ஒரு ஊடகத்தில், சமூக ஊடகத்தில் அல்ல, பகிரங்க ஒரு மாஸ் மீடியா ஒன்றுல இது சம்பந்தமாக ஒரு விவாதத்துக்கு வரணும். அல்லது நேரடியாக மக்கள் மன்றத்துல நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய விதத்துல ஒரு விவாதத்திற்கு வந்து இது சம்பந்தமாக மக்களுக்கு சரியான வழிகாட்டல்களை காட்டிவிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லாட்டி நீங்க வட்டியை நோக்கி மக்களை அழைக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டு நீடிக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இவர்கள் இஸ்லாமிய வங்கி முறையாக இயங்கவில்லை என்பதுதான் நம்முடைய ஆய்வின் ஏற்படுத்தின முடிவாக இருக்கிறது என்பதை நாம் அறிவித்துக் கொள்வதோடு, இந்த மாதிரி வங்கிகளோட தொடர்பு வைக்கலாம் வேண்டாம். இந்த வட்டியோட இருக்கக்கூடிய தொடர்பு எந்த வங்கியோடையும் வைக்க இயலாது. யாரோட தொடர்பு வைக்கலாம், நாங்க கொடுத்த காசை திருப்பி எடுக்கலாமா என்றதை மட்டும் பாருங்க. கொடுக்கணும், எடுக்கணும். கரண்ட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்றோம், நாங்க வைக்கிற காசு திருப்பி எடுக்கலாம். சேவிங் அக்கௌண்ட்டை யூஸ் பண்றோம், அதுக்கு ஒரு கடிதம் கொடுத்தால் இதுக்கு வட்டியை சேர்த்து விடாதுன்னு வளமையான வங்கிகள் வட்டியை சேர்க்க மாட்டாங்க.
அந்த அடிப்படையில் இந்த பணத்தை பாதுகாப்பா வைப்பதற்கும் சர்வதேச ரீதியான கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கும் செக்கை பயன்படுத்தி வியாபாரம் செய்வதற்கும் வட்டி இல்லாம என்னுடைய கண்ட்ரோல்ல வியாபாரம் செய்வதற்குரிய எது சேவையாக இருக்கிறதோ அதற்கு மாத்திரம் இவர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். வட்டியுடன் தொடர்பான எந்த ஒரு வேலையிலும் தேசிய ஏனைய வங்கிகளையும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது மார்க்க ரீதியாக. அதே போன்று இஸ்லாமிய வங்கி என்ற பெயர்ல இயங்குகிற வங்கிகளையும் பயன்படுத்த முடியாது என்பதுதான் மார்க்கத்தின் தீர்ப்பாக உங்கள் முன்னாடி நாங்கள் வைக்கின்றோம். எனவே அந்த கேள்வி கேட்ட சகோதரர்கள் இதை நன்றாக கவனித்து ஆய்வு செய்து உங்களுடைய விஷயத்துக்காக வேண்டி நாங்கள் பதிலை தொகுத்து வழங்கி இருக்கிறோம். இது நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலாக இப்போது நாங்கள் சமர்ப்பித்திருக்கோம்.